வீரப்பனை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நானும் வீரப்பனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கர்நாடக டிஎஸ்பி கேட்குறதே வீரப்பன் தான். எல்லாத்தையும் ஆடு வெட்டுற மாதிரி வெட்டி சாசி விட்டாங்க சுட்டதுக்கு அப்புறம். வனமகன்கள் presented by Riyasa's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks let the celebration begin. என்ன அப்பாவுக்கும் வீரப்பனுக்கு என்ன தொடர்பு? அப்போ வீரப்ப இருக்கும்போது அதிரட்பட எஸ்ஐ அப்படின்னு சொல்லி மோகன் மாஸ்டர் அவர் எங்கெங்கே வீரப்ப தங்குற இடம் இருக்கோ அது நீங்கள் அந்த கால் தாடா அப்போ எங்கெங்கே குடிசை போட்டிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு வந்து சொல்லணும். இருங்க நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன் அந்த மாட்டுக்காரரை அப்படின்னு சொல்லி அவர் நேரம் வந்திருக்கிறாரு. யாரு? வீரப்பன். இந்த மாதிரி வீரப்பனை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நானும் வீரப்பனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கர்நாடக டிஎஸ்பி கேட்குறதே வீரப்பன் தான். ஆமாம் அப்படின்னு சொல்லி பொம்மை தாத்தா பிடிச்சிட்டாங்க. எஸ்ஐ கூப்பிட்றாரு கீழே கர்நாடக எஸ்ஐ ஜடையன். அப்பா? ஆமாம் ஃபர்ஸ்ட் உங்கள் அப்பா. ஆமாம். ஜாத்தியாரை எப்படி சொல்லி இருக்குங்க சார். அதான் பாறையில் வந்து ஒரு 5 மணிக்குள்ளே 5:30 வந்து சந்திரன் அதுக்கு கல்பூரா ஊதுபத்தி பற்ற வச்சு அப்போ சாமி கும்பிட்றாங்க. சரி. எப்படின்னா நம்ம ஊருக்குள்ளே போகிறோம் எதுவுமே ஆகக்கூடாது நம்மளது வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி வரதுக்கு அங்கே சாமி. ஆமாம் சார். அந்த மாதிரி இல்லைங்க சார். இந்த வழியில் தான் போயிருக்கிறாரு. குன்ன வீடு இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க சார். அப்போ அங்கே போய் குன்ன வீடு காமிச்சிட்டு அடுத்தது பசுவன் அடுத்தது தாசன் இந்த மாதிரி அவங்க பேர் கேட்டு பிடிச்சிட்டாங்க சார். பிடிச்ச ஒரு இடத்துல நேராக கொண்டு போய் லைனாக நிற்க வச்சிட்டாங்க. கயிறை பின்னாடி கடிச்சிட்டாங்க சார். பெரியப்பா இருந்தாருங்க சார். எங்கள் மாமா அவங்க எல்லாமே அடிக்காதீங்க உதைக்காதீங்க ஒரு அடியாக ஷூட் பண்ணுறாங்க. யார் சொன்னது? பெரியப்பா வீரப்பிட்ட வீரப்பா ஒரே அடியாக ஷூட் பண்ணிட்டாங்க சார். லைனாக நிற்க வச்சு இருக்கிற ஆள் எல்லாருமே வீட்டில் ஒரு ஆள் இல்லை கிடையாதுங்க சார். எல்லாருமே இந்த பாங்காடு இந்த மலை ஓரத்தில் மேலே தான் எல்லாருமே. அப்போ பை அங்கே ஒரு இடத்துல பை விட்டு வந்துட்டாங்க. அந்த பைக்காக போய் இவங்க என்ன ஷூட் பண்ண அவங்க என்ன செஞ்சாங்க எந்திரிச்சு கொஞ்சம் அப்படியே ஆடிட்டு இருந்தாங்களா. சரி இப்போ ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பைக்கு போன ஆள் என்ன செஞ்சாங்க இந்த மாதிரி ஆள் எல்லாம் எந்திரிச்சு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வீரப்பீட்டை போய் சொல்லும்போது அவர் நேர ஆளுகள் கூட்டம் வந்து இந்த ஆடு வெட்டுறாங்களா அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஆடு வெட்டுற மாதிரி வெட்டி சாசி விட்டாங்க. விட்டதுக்கு அப்புறம் அப்படியே அடிச்சு அப்படியே ஆடுதான். எத்தனை பேர் அதில் இறந்தாங்க? அதில் ஒரு 5 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும். ஆமாம் ராமா இருக்கிறாரு. அவரை பார்த்தோம். ஒரு அடியில் அவர் வெட்டும் போது தான் அந்த காலத்தில் விழுகாம இந்த இடத்துல விழுந்துச்சு. சரி, இப்போ அந்த இடத்துல சொல்கிறீங்கல்ல வீரப்பன் மாதிரி சுட்டு ஒரு 5-6 பேரை வந்து வெட்டி கொண்டாரு அப்படின்னு அந்த இடத்துக்கெல்லாம் போவாங்களா இப்போ மக்கள்? அதை பார்த்தா என்ன சொல்லுவாங்க அந்த இடத்த? இப்போ அது வீரப்ப சுட்ட இடம் அப்படின்னு சொல்லி இதாக சொல்லுவாங்க. ரத்த இது முகிய ரத்த தான் சுற்றி ரத்தம் ஆடு வெட்டின மாதிரி. சாரு தான் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சாரை தான் அந்த மாதிரி தலைவர் அப்படின்னு சொல்றாங்க அந்த கட்டுப்பாடு அதுக்கெல்லாம். சார் வணக்கம். வணக்கம். உங்க பேருங்க சார்? வீரன். வீரன். ஆமா, அருமையான பேரு. வீரன் தான் பேரேவா? ஆமா, எங்க தாத்தா பேரு வச்சிருக்கிறாங்க. தாத்தா பேரு தான் வீரன் அப்படின்னு வச்சிருக்காங்க. நிறைய சொல்றாங்களே வெளியாட்கள் வந்து உள்ள நுழையக்கூடாது நுழைய முடியாது அப்படின்ட்டு ஊர் கட்டுப்பாடு நிறைய இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. என்னென்ன ஊர் கட்டுப்பாடுலாம் இருக்கு கிராமத்துல? எப்படின்னா நம்ம உள்ள கட்டுப்பாடு எப்படின்னா நம்ம இப்போ வெளியாட்டுக்கள் வந்து எப்படின்னா இந்த பாட்டுக்குள்ள இப்போ என்னென்னமோ இருக்கு. இப்போ சிறுத்தை புலி இந்த மாதிரி வேட்டையாடி அந்த இது நகை அந்த புலி நகை யானை தந்தம் இந்த மாதிரி நம்ம ஆளுக கிட்ட இந்த மாதிரி பொய் சொல்லி அவங்கள கொஞ்சம் ஏமாத்தின மாதிரி அவங்க பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க அப்படி சொல்லி அந்த இதில் நம்ம யாருமே வெளியாட்கள் உள்ளே வரக்கூடாது இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வந்தாலுமே இந்த மாதிரி டிஓப்போ ரேஞ்ச் ஆஃபீஸர் பார்த்து தான் நீங்கள் உள்ளே வரணும் ஃபாரஸ்ட் கார்டுகளை அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வெளியே அனுப்பிச்சி விட்டோம். நீங்கள் இப்போ உங்கள் கிராமத்தில் இருக்கிற நீங்கள் வந்து எத்தனை மணிக்குள்ளே வந்து இங்கே கிராமத்துக்குள்ளே வரணும், எத்தனை மணிக்குள்ளே வெளியில் போகக்கூடாது?
நாம இப்போ 6 மணிக்குள்ள வந்துருவாங்க எல்லாருமே. ம் அப்ப காலையில ஒரு 7 மணிக்கு வெளியே கிளம்புறாங்க. ம் 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 கிளம்பும்போது அப்பயே ஒண்ணு காய்ச்சல் இல்ல, உடம்பு சரியில்லாம நம்ம நினைச்ச நேரத்துல நம்ம வெளிய போயிட்டு வந்தோம். ம். அந்த ஹாஸ்பிட்டல் இதுல ம். காய்ச்சல் உடம்புக்கு அதுக்கு மட்டும்தான் 9 மணிக்கு மேல போகணும். ஆமா. அதுக்கு மேல நம்ம போறதில்ல. ரோட்ல போக கூடாது அதுக்கு மேல. இல்ல அதான் நம்ம உடம்பு சரியில்லாம நம்ம போறோம். அப்ப மட்டும்தான் அவசரத்துக்கு மட்டும். அவசரம் மட்டும். மித்த வேலைக்கு எல்லாம் நம்ம போறதில்லைங்க. ம் 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 ம். உங்க அப்பா வந்து இந்த வீரப்பனோட சொல்றாங்களே நிறைய, அதை பத்தி சொல்லுங்க. என்ன அப்பாவுக்கும் வீரப்பனுக்கு என்ன தொடர்பு? அப்பா பத்தி அப்படின்னா, ஆ. இப்ப நம்ம அவரு வீரப்ப இருக்கும்போது, ம். இவரு மோகன் மாஸ் அப்படின்னு ஒரு எஸ்ஐன்னு அவரு இப்போ ரிட்டையர்மெண்ட் சரி. ஆயிடுச்சுங்க. ம் அப்ப வீரப்ப இருக்கும்போது, ம் அப்போ ஒரு கமிட்டி மாரி நம்ம ஊருக்குள்ள ஒரு 10 பேரு நம்ம பெரியப்பா, சித்தப்பா, மாமா ம். இந்த மாரி அவங்கள அந்த அதிரற்படை எஸ்ஐ அப்படின்னு சொல்லி மோகன் மாஸ் அவரு. ம் நீங்க ம எங்கெங்க வீரப்ப தங்குற இடம் இருக்கோ, ம் அது நீங்க அந்த கால் தடம், ம் அப்போ எங்கெங்க குடிசை போட்டிருக்கிறோம், அதை நீங்க ஃபாலோ பண்ணி எங்களுக்கு வந்து சொல்லணும். ம். தகவலை அப்படின்னு சொல்லி அவரு சொன்ன மாரி இவங்க போய் பார்க்குற மாரி ஓ ஆ பார்த்துருக்குறாங்க. ஆ அப்போ அப்படி பார்க்கும்போது ம் ஒரு 2 தடவை போய் பார்த்துருக்குறாங்க. ம் அப்போ அது 3வது வாரத்துல இந்த இச்சி அரைக்கோளா அப்படின்னு சொல்லி நம்ம மிச்சுக்குளி ஏரியத்துல சரி. அங்க ஒரு இச்சி அரைக்கோளா இருக்குங்க. ஆ அங்க பார்க்கும்போது நம்ம பெரியப்பா, மாமா, ம் அப்ப சித்தப்பா அந்த மாரி இருக்கிறாங்க. ம் அப்போ அங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ம். யாரை கண்டுபிடிச்சிட்டாங்க? இல்ல அந்த இடத்த இடத்த அப்போ அந்த கால் தடம் இருக்கு, விறகு வெட்டிருக்கிறது. வீரப்ப ஆட்கள். ஆ ஆ. அப்போ வெளிக்கு போயிருக்கிறவங்க ம் அத கண்டுபிடிச்சு, ம் அப்போ குடிச்சலாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ம் கண்டுபிடிச்சிட்டு அவரு என்ன பண்ணியிருக்கிறாங்க, எங்க பெரியப்பாங்க ம் சரி ம் வந்துட்டாங்க. ம் வந்து ஒரு 2 நாளுக்குள்ள ம் வெளிய வரும்போது, அப்போ வந்து அந்த மோகன் மாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ம் எஸ்ஐ ம் இன்ஸ்பெக்டர் ம் அவருக்கு இங்கிருந்து அ குடுத்துட்டாங்க ம் ம் தகவலு. ம் தகவல் குடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, நேரா ம் அன்னைக்கு அவரு சொல்லும்போது ம் நேரா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லியாச்சு. ம் கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அ எல்லா மலையாளம் ம் அவங்களுக்கு அதிரப்படை எங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தகவல் சொல்லி 4 வில்லேஜ் அதிரப்படை அவங்க ம் அன்னைக்கு ஒரு 4 மணில வீரப்பேடு இருக்கிற இடத்துல போய் ஓ ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ம் ரவுண்ட் பண்ணி நைட்டு ஒரு 4 மணில கண்டுபிடிச்சு அவங்கள ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஓ அது தெரியாம இந்த வீரப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு, ம் அவங்க அதிரடிப்படை அவங்க போம்போது இவரு ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துல அவருக்கு தெரியும். ம் ம் இந்த ஷூட்டிங் ம் நாங்க இங்க இருந்தா எங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டு போட்டு இவரு எஸ்கேப் ஆயிருக்குவாங்க. ம் 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 ஆயிதான் அப்போ அந்த ஷூட்டிங் ஆகும்போது அவரு ஓடிட்டாருங்க. ம். வீரப்பன் தப்பிச்சிட்டாரு. ஆ ஆ. தப்பிச்சு அப்போ ஒரு மாசம் இருந்துச்சு. ம் அப்போ அந்த சுப்புலட்சுமி அன்னைக்கு அந்த ஷூட்டிங் ஆகும்போது அந்த சுப்புலட்சுமி ஒரு கோளாறுப்பட்டி அப்படின்னு சொல்லி ம் ம் இருந்துச்சு. ம் இருக்கும்போது அங்க போய் ஒரு படகேசு பட்டி போட்டிருந்த இடத்துல ம் இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு, ம் இந்த மாதிரி என்ன கொண்டு போய் கர்நாடகால விட்டுருங்க. ம் உங்களுக்கு தர வேண்டியதை நான் குடுத்துட்றேன் ம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ம் இவங்க அந்த மாதிரி சரி நாங்க கொண்டு போய் விட்டுறோம் நடைங்க அப்படின்னு சொல்லி புளிஞ்சூர் கூட்டு போயிருப்பாங்க. ம் கூட்டு போய் அந்த படகேசு வீட்டில் வச்சிருந்தாங்க. ம் வைக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அந்த அம்மாவுமே நாம சரி விட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு ஆசையில போயிருக்கு. ம் சரி போகும்போது என்ன செஞ்சிருக்கா, அப்ப அந்த அ முத்தப்பா ம் என்கிறவரு வீட்டில தான் இருந்தாங்க. அவரு வீட்டில இருக்கும்போது அந்த முத்துலட்சுமி. ம் அப்போ இங்கே நம்ம மோகன் வாச எஸ்ஐ, டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி ம் அவர்கிட்ட ம் தகவல் குடுத்து அவரு புடிச்சு எடுத்துட்டு நேரா பண்ணாரி ம். கொண்டு போயிட்டாங்க. யாரை பிடிச்சி? அந்த சுப்புலட்சுமி வீரப்பன் ஆ. வீட்டம்மாவ. முத்துலட்சுமி. ஆமா. ஆ. புடிச்சு போய் அங்க கேம்ப்ல வச்சுட்டாங்க. ம் ம் கேம்ப்ல வைக்கும்போது சரி அப்படின்ட்டு அது விட்டாச்சு. ம் சரி அப்படியே ஒரு ஒரு 2 மாசம் ஆச்சுங்க. ம், ம். 2 மாசம் ஆகும்போது ம் அப்போ கர்நாடகால பேடுகுழியில ஒரு 6 பேர் வெட்டிட்டாங்க. ம் நம்ம ஆளுகள ம் எஸ்டி மக்கள. ம்
அது வெட்டின பின்னாடி ம். அடுத்தது அங்கே பேடுகுழியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ம். அங்கே வெட்டின பின்னாடி ம். ஒரு ஒரு மருமகன்ட்டு இருந்தாருங்க, கும்பா தாத்தா அவங்க மருமகன். ம். ம். அவரை பிடிச்சிட்டு போய் புழுஞ்சூரில் அந்த இப்போ சொன்னாங்களே அந்த பெரியவர் ம். வடகேசன்ட்டு, ம். ம். அவரை அங்கே வீட்டில் நிற்க வச்சு அவருமே ஷூட் பண்ணி அவருமே வெட்டிட்டாரு. ஓ ஆ. அவர் வெட்டி முடிச்சிட்ட பின்னாடி நேராக இந்த மிச்சுக்குழி ஏரியத்துக்கு வந்துட்டாங்க. மிச்சுக்குள்ளனா இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். இருக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு. இங்க வந்துட்டாரு. வந்தாச்சுங்க. அங்க இருந்தாரு. ம். அப்ப அங்க சாப்பாடு அதெல்லாம் பண்ணி தின்னு போட்டு இங்க இருந்தாருங்க. ம். இருக்கும்போது என்ன செஞ்சிருக்கிறாரு, ம். சரி நாங்க இந்த கெத்தேசால யார் யாரு முக்கியமான ம். ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்கள நம்ம காமிச்சு கொடுத்தா அவங்களுக்கு நம்ம அவங்கள கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ம். நேரா அந்த கர்நாடகா ஏரியத்துல இருந்து ம். தமிழ்நாடு இந்த ம். நம்ம தாசனார் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. ம். ம். அப்போ ஒரு இவர் பெரிய அவர் பொம்மன் அப்படின்னு சொல்லி ம். தாத்தா, ம். அவர் மாடு மேய்ச்சிட்டே இருக்கும்போது அந்த பொம்மன், சிவானன், ம். அப்போ வீரன், ம். அவங்க 3 பேர் மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ம். ஒரு காலையில் ஒரு 10 மணியில் இருந்துச்சு. ம். இருக்கும்போது அவர் போய் மாடை விட்டு போட்டு ஒரு பாறையில் படுத்திருந்தாரு. ம். அப்போ இன்னொரு 2 பசங்க கூடவே ம். ஓரத்தில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ம். சரி அவரும் என்ன செஞ்சாரு, அந்த சைடுல இருந்து நேராக அந்த வழியில் வந்துடுறேங்க. வந்து நீங்கள் இங்கே இருங்க, அவங்க கூட்டாளிகள் இருந்தாங்க ஒரு 15 பேர், ம். அவங்க தனியாக நீங்கள் இருங்க, ம். நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன் அந்த மாட்டுக்காரரை அப்படின்னு சொல்லி அவர் நேராக வந்திருக்கிறாருங்க. யாரு வீரப்பன்? வீரப்பா அவர் யாருக்கிட்ட, பொம்மா தாத்தா கிட்ட ம். அது கேட்டிருக்கிறாரு. ம். சரி இந்த மாதிரி கர்நாடகா டிஎஸ்பி ம். இந்த மாதிரி வீரப்பனை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, ம். நானும் வீரப்பனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஓ. கர்நாடகா டிஎஸ்பி கேட்கறதே வீரப்பன் தான். ஆமாம் அப்படின்னு சொல்லி பொம்மா தாத்தா பிடிச்சிட்டாருங்க. இல்லை கேட்குறாரு, அதுக்கு பொம்மன் என்ன சொல்லியிருக்காரு? சொல்லியிருக்காரு நம்மளுக்கு அந்த வீரப்பங்கிறது இருக்கிறது தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ம். சரி அவருமே இப்போ கர்நாடகா டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி அவருமே அமைதியாக இருந்துட்டாங்க. போட்டு வாங்குறாரு. ஆமாம். அப்போ போட்டு வாங்கும்போது சரி ஓ இவர் அப்போவே அவருக்கு டவுட்டாக இருந்துச்சு ம். அந்த பொம்மை தாத்தாவுக்கு. ம். ம். சரி நடங்க அங்கே இவர் எஸ்ஐ கூப்பிட்றாரு ம். கீழே, கர்நாடகா எஸ்ஐ அப்படின்ட்டு அவர் நேராக கூட்டு போயிருக்கிறாரு. கீழே ஒரு பள்ளம் இருக்கு, ம். அது அது என்ன பள்ளம் சொல்லுவாங்க, ம். இட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளம் இருக்குங்க. அந்த பள்ளத்துக்கு நேராக கூட்டு போயிருக்கிறாரு. ம். போகும்போது நேராக போய் சமையல் அது எல்லாமே அவங்க மத்தியானம் சாப்பிட்ணுங்க சார். ம். சரி போயிருக்கிறாரு. போய் சமையல் அதெல்லாம் ஆக்கின பின்னாடி முக்கியமான ஆளுங்க யார் யார் ஊரில் ம். நீங்கள் லிஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சார். அப்போ அடுத்தது ஜெடையன், உங்க அப்பா. ஆமாம் ஃபர்ஸ்ட் உங்க அப்பா தான் ஆமாம். சொல்றாப்ல. அப்போ அடுத்தது குன்னன், ம். அதுக்கு அடுத்தது தாசன், பசுவன், ம். மாகாளி, ம். இந்த மாதிரி ஒரு 8 பேரை முக்கியமான யார் யார் ஊருக்குள்ள ம். முக்கியமான ஆளுகளை பேருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியாச்சு, எழுதியாச்சுங்க. ம். எழுதி என்ன செஞ்சிருக்கிறாரு, சரி சாப்பிட்டா பின்னாடி ம். இவர் பொம்மை தாத்தா என்ன செஞ்சிருக்கிறாரு, இவருக்கு தெரிஞ்சு இருந்துச்சு எப்படின்னா வீரப்பா தான் தெரிஞ்சிச்சு. அவருக்கு அப்பவே ம். தெரிஞ்சிருந்துச்சு. ம். சரி இங்க இருந்து நம்மளை சாகடிச்சிருவாரு அப்படின்ட்டு அவரு என்ன செஞ்சிருக்கிறாரு, ம். சாப்பாடு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பின்னாடி இவரு தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து அது வரைக்கும் தண்ணி இங்கே குடிச்சாரு, அங்கே குடிச்சாரு. அப்போ குடிக்கும் போதுங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிருக்கிறாருங்க சார். அந்த மறைவில் நாங்கள் ஓடிடலாம் அப்படின்னு ஓடி போய் ஊரில் தகவல் சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அவரு என்ன செஞ்சாரு, இங்கிருந்து மாதேஷ் அப்படின்ட்டு கோழி இல்லை மூக்கன் பழையா மாதேஷ் இங்கேருந்து நாட்டு துப்பாக்கி இருக்குங்க சார், அந்த நாட்டு துப்பாக்கியில் இங்கிருந்தாமா ஷூட் பண்ணிட்டாங்க. அவர் அங்கே இறந்துட்டாப்ல. ஆமாம் சார். அவர் ஒரு வேளை வந்து இங்கே சொல்லியிருந்தா இங்கே அலர்ட் ஆயிருப்பாங்க. அலர்ட் ஆகிருப்பாருங்க. அப்போ அது அப்படியே அங்கேயே பாட்டு அவுட்டுங்க சார். ஆகும்போது
அப்போ ஒரு வீரன்ட்டு அதான் நிக்கிறாரு சார். ஆமா ஆமா. அவரு போறாரு. ஆ. அவருதான் கூட பார்த்தது சார். ஆ, ஆ. அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஓ. ஆ. ஆ, 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 இந்த வீரன் இங்க போயிட்டாரு ஆ, சார். ஆ, ஆ, அப்ப ஆ. அவரு என்ன செஞ்சாரு, ம். சரி உங்க தாத்தா தலையை வெட்டி தர்றேன், நீ ஊருக்கு எடுத்து நடங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாருக்கிட்ட? இந்த பசங்க கிட்ட ஆ, ஆ, ஆ. அந்த வீரப்பா. ம், 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 நாங்க பையன் எடுக்க முடியாது ம், அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சார். ம், சொல்லும்போது ம், சரி பின்னாடி அவங்க 2 பேரும் கை கட்டிட்டாங்க. ம், கை கட்டி ம், இப்போ ஒரு 3:30 மணி 4 மணிக்குள்ள நம்ம இந்த ஜாத்தியாரை அப்படின்னு சொல்லி இருக்குங்க சார். ம், ம், அந்த ஜாத்தியாரை ம், ம், அதான் பாறையில வந்து ம். ஒரு 5 மணிக்குள்ள 5:30க்குள்ள வந்து ம், இந்த சந்திரன் ம், அதுக்கு கற்பூரா ம், ஊதுபத்தி ம், பற்ற வச்சு ம். அப்போ சாமி கும்பிட்றாருங்க சார். சரி. எப்படின்னா ம், நம்ம ஊருக்குள்ள போறோம், ம், எதுவுமே ஆகக்கூடாது, ம். நம்மளது வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி. இங்க வரதுக்கு அங்க சாமி கும்பிட்டுருக்காங்க. ஆமா சார். அந்த மாதிரி இல்லைங்க ஆ. சார். அப்போ அந்த மாதிரி எல்லா சாமி கொண்டு போட்டு நேரா இந்த வழியில வந்திருக்கிறாரு. ம், இந்த ம், வழி ம், இப்படி அப்போ இந்த வழி தான் இருந்துச்சு சார். ம், 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 இந்த வழியில தான் போயிருக்கிறாரு. ம், ம், போய் ஒரு 6:30 மணியில தான் நான் எங்களுக்கு அப்போ என்ன ஒரு 13 வயசுங்க சார் ம், 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 இருந்துச்சு. ம், ம், அப்போ எல்லாமே தெரியுங்க. ம், ம், அப்போ கூடவே போனேங்க சார். ம். கூட போய் ம். குன்னப்பா வீடு அங்கே கீழே இருந்துச்சு. அந்த ம். மரத்தடியில் ஆ, இருந்துச்சு. ஆ. அவருக்கு உடம்பு சரியில்லை. ம், நேராக போய் குன்ன வீடு இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க ம், சார். ம், ம், அப்போ அங்கே போய் குன்ன வீடு காமிச்சிட்டு ம். அடுத்தது பசுவன், ம், அடுத்தது தாசன், ம், இந்த மாதிரி அவங்க பேர் கேட்டு பிடிச்சிட்டாங்க சார். ம், பிடிச்சி இப்போ எங்கள் வீட்டில் வந்து அப்போ எங்கள் ஆளுகளை எல்லாமே கேட்டு ம், அவர் இல்லை அவர் சத்தி போனவர் வரல. ம். யார் உங்க அப்பா பேர? ஆமாம் கிடையாது அப்படின்னு சொல்லிங்க சார். அவர் கிடைச்சிருந்து நம்ம கூட்டு போயிருப்போம் ஓ. அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டாருங்க ஆ, சார். ஆ, ஆ, கேட்கும்போது சரி எல்லாமே பிடிச்சிட்டாங்க சார். ஆ. பிடிச்சி ஒரு இடத்துல நேராக கொண்டு போய் ம், லைனாக நிற்க வச்சிட்டாங்க சார். ம், 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 நிற்க வச்சு ம், கயிறை பின்னாடி கட்டிட்டாங்க சார். ம், 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 கட்டும்போது அப்போ எங்கள் பெரியப்பா இருந்தாருங்க சார். ம், ம், எங்கள் மாமா அவங்க எல்லாமே. ம், ம், அப்போ நாங்களுமே சின்ன வயசுங்க சார். 13 வயசு தான். ம், ம், பார்க்குறோம். ம், அவர் நேர கை கட்டி நிற்க வச்சு ம், கேள்வி கேட்குறாங்க சார். ம், எங்க வீடை எப்படி எரிச்சீங்க, நம்ம மக்களை எப்படி சாகடிச்சிங்க, ம், போலீஸு அதிரடிப்படையவங்ககிட்ட ம், அதே மாதிரி நீங்களும் அழிக்கிறேன் ம். அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 2 3 அடி ம். இந்த நேரு கொடுத்தாங்க சார். துப்பாக்கியாலே. அந்த இதில் ம், ம், அடித்தார். ம், அடிக்கும்போது அவர் என்ன செஞ்சார், நம்ம அடிக்காதீங்க, ம். உதைக்காதீங்க, ம். ஒரு அடியாக ஷூட் பண்ணுறேங்க ம். அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யார் சொன்னது சார்? பெரியப்பா ஆ, ஆ, வீரப்பிட்ட. ஆ. அப்போ அவர் சொல்லும்போது வீரப்பா ஒரே அடியாக ஷூட் பண்ணிட்டாங்க சார். லைனை நிற்க வச்சு ஆ. லைனை நிற்க வச்சு ஷூட் பண்ணும்போது ம், அப்போ அவங்க எல்லாருமே கீழே விழுந்தாச்சுங்க சார். ம், ம், விழுங்கும்போது அப்போ நான் எங்கள் ஆளுகளுமே அது ஷூட் பண்ணும்போது எல்லாருமே இப்போ என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற ஆள் எல்லாருமே வீட்டில் ஒரு ஆள் இல்லை ஓ. கிடையாதுங்க சார். எல்லாம் எங்க போயிட்டாங்க? எல்லாருமே இந்த பாங்காடு இந்த மலை ஓரத்தில் மேலே தான் எல்லாருமே ஆ. அந்த இருட்டில் ம், வெடி அந்த அந்த மலை இருக்கு பாருங்க சார். அந்த மலை ஓரத்தில் ம். இந்த கூப்போரத்தில் பாங்காட்டில் தான் அன்னைக்கு வாழ்க்கை பண்ணியிருந்தாங்க சார். ஆனா இவர் எங்க சுட்டுறாரு? எந்த இடத்துல நிக்க வச்சு? அது கீழே சார். இங்கே இந்த இடத்துல? ஊருக்குள்ளே சார். அந்த கோயிலுக்கு ஊருக்குள்ளேவா? பின்னாடி ஆ, ஊருக்குள்ளே தான். ஆ, ஊருக்குள்ளேயே நிற்க வச்சு அந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது ம், அப்போ கடை ஒன்று இருந்துச்சு. இந்த வேலுக்குட்டி அப்படின்னு சொல்லி கடை வச்சுருந்தாரு. அப்போ இவர் தாத்தா ஒரு 3000 ரூபா வச்சுருந்தா அந்த ஜாமானை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடைக்கு போய் ஜாமானை வாங்கிட்டு அப்போ பை அங்கே ஒரு இடத்துல பை விட்டு வந்துட்டாங்க. அந்த பைக்காக போய் இவங்க என்ன ஷூட் பண்ணவங்க என்ன செஞ்சாங்க, எந்திரிச்சு கொஞ்சம் அப்படியே ஆடிட்டு இருந்தாங்களா. சரி இப்போ ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பைக்கு போன ஆள் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி ஆள் எல்லாம் எந்திரிச்சு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வீரப்பேட்டை போய் சொல்லும்போது அவர் நேர ஆளுகள் கூட்டம் வந்து இந்த ஆடு வெட்டுறாங்களா அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஆடு வெட்டுற மாதிரி வெட்டி
சாட்சி விட்டாங்க. சுட்டதுக்கு அப்புறம் ஆ ஆ, இவன் எந்திரிச்சு ஓடிடுவாங்க அப்படின்ட்டு ம், அவங்கள அப்படியே அடிச்சு அடிச்சு அப்படியே ஆடுதான். ம். எத்தனை அப்படியே பேர் அதுல இறந்தாங்க? அதுல ஒரு 5 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் அதுல உயிர் ஆமா, பிழைச்சிருக்காரு ராமா போல. இருக்கிறாரு. அவரை பார்த்தோம். ஆ, ஆ, அவரு அவரு அடியில அவர் வெட்டும் போதுதான் அந்த காலத்துல விழுகாம ஆ, இந்த இடத்துல விழுந்துச்சு. ஆ, ஆ. அந்த அதனால மாதிரி தப்பிச்சிட்டாங்க. ஆமா. ஆ, விழுகும் போது நேரா ம், இந்த மாரியம்மன் கோயில் இருக்குங்க ம், அந்த ம். வழியில நேரா ம், இந்த சைடு ம். மாரியம்மன் கோயில் வழியில போனாரு. சரி, இப்ப அந்த இடத்துல சொல்றீங்கல்ல, ஆமா. வீரப்பன் மாதிரி சுட்டு ஒரு 5, 6 பேரை வந்து வெட்டி கொன்னாரு அப்படின்னு. ஆ. அந்த இடத்துக்கெல்லாம் போவாங்களா இப்ப மக்கள்? அதை பார்த்தா என்ன சொல்லுவாங்க அந்த இடத்த இப்ப? அது வீரப்ப சுட்ட இடம் அப்படின்னு சொல்லி இதான் சொல்லுவாங்க. போக ஆமா. மாட்டாங்க அங்கிட்ட யாரும். இல்ல அங்க இடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ம். அந்த குப்பை கொஞ்சம் போட்டுருக்கோம். அது கிளீன் பண்ணி செய்யாம அப்படி ஆ, விட்டுருக்காங்க. அது போறாங்க. சரி, அந்த வீடு தான் பக்கத்திலே வீடு தான் இருக்கு. ம், ம். அந்த வீடு இருக்கிற இடத்துலயே அவங்க அந்த நம்ம கூட்டுறோமே வாசல் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அந்த வாசலவே தான் நிக்க வச்சு அவர் வெட்டினது. ஆ. இப்ப அப்ப என்ன அந்த குடிசல் ம். இந்த அப்ப என்ன வாழைப்பில்லு அப்படின்னு சொல்லி ம், ம், இப்போதான் இந்த ஓடு போட்டிருக்கிறாங்க சார். ம், ம். அப்ப வாழைப்பில்லு தான் ஆமா, அந்த ஆமா. குச்சி அணைஞ்சு ம், அப்போ வச்சிருந்தாங்க. ம். இது என்ன ஆடுங்க சார்? இது நல்லா வெள்ளையாடு. முடிங்க நல்லா அதிகமா இருக்குங்களே. வெள்ளையாடுங்க. இல்ல வெள்ளாடு சரி, ஆ. இவ்வளவு ரோமங்கள் இருக்கு அதிகமா. ஆ, இங்க மட்டும் தான் அந்த மாதிரி வளருமா? மலையில மட்டும்? ஆமா, மலையில. இது எப்படி என்ன பயன்பாட்டுக்காக இது விப்பாங்க? இது என்ன ஒரு 6000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. இல்ல இத வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கங்கறேன். அது எடுத்துட்டு போய் அவங்க விற்கிறாங்க. இல்ல கறிக்காகயா? கறிக்கா. இல்ல தோலுக்காகயா? இல்ல இல்ல அந்த ரோமத்துக்காகன்னு கறிக்க கேக்குறேன். கறிக்குமே தோலுக்கு ரெண்டுமே செய்றாங்க. ஓ. ம். அ, 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 அ. ஆனா இந்த மலைப்பகுதியில தான் வாழும். ஆமா. இப்ப என்னென்ன கீழ விவசாயம் போட்டிருக்கீங்க? விவசாயி இந்த கோசு, ஆ. மிளகாய் செடி, ராகி, பீன்ஸு இந்த வகையில போட்டிருக்குறோம் சார். அது விட்டா இன்னும் ஒரு 6 மாசம் வரைக்கும் இந்த நம்ம நெல்லிக்காய் எடுப்போம் சார். சீமார் புல்லு, தேன், அப்போ கடுக்காய், பூசக்காய், கல்பாசை அது எடுக்கிறதுல அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் தரல சார். அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம இந்த ஃபாரஸ்ட்டு டிஓபோ தான் அந்த மூலியமா எல்லாம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க சார். அது அந்த இது இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு மேல தான் நம்ம தொடர்ந்து செய்வோம். இப்ப வீரப்பன் உயிரோட இந்த காட்டுல இருக்கும்போது, இங்க உள்ள ஊர் மக்கள்லாம் போவாங்களா காட்டுக்கு? இல்ல அந்த பயத்துல நம்ம போகலங்க சார். எங்கேயோ போனாலுமே எங்கள எங்கேயோ புடிச்சு எங்கள வெட்டிருவாங்க, ஷூட் பண்ணிருவாங்கன்ட்டு பயத்துல ஊர்ல தான் இருந்தாங்க. யாரும் அங்க மலைக்கே போக மாட்டாங்க காட்டுக்குள்ள. நான் ஆடு மாடு மேய்க்க கூட. அப்போ ஒரு சில ஆளுங்க இந்த பக்கத்துல இருக்கிற இதுல தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க சார். தூரத்துல போனா புடிச்சிருவாங்க. வெளியே போகாம இருப்பாங்க. இப்ப ஊர் கட்டுப்பாடுனா, இப்ப திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் இங்க எப்படி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நடக்கும்? வெளியில பாக்குறதுக்கு இங்கேயும் எப்படி வித்தியாசப்பட்டு இருக்கும்? ஏதாச்சும் பெண்களுக்கு அது மாதிரி கட்டுப்பாடு, ஆண்களுக்கு கட்டுப்பாடு இது மாதிரி இருக்குங்களா? இருக்குங்க சார். எப்படின்னா ஆ. இப்ப கீழே அப்படின்னா கல்யாண மண்டபம் அது இது போவாங்க. நாம கல்யாண மண்டபம் இல்லைங்க சார். ம். நாம ஒரு கோயில்லையோ ம். ஒரு வீட்டுல ஒரு இதே செய்வோம். ம், ம், நம்ம வெளியே ம். கல்யாண மண்டபம் ம். கிடையாதுங்க ம், சார். ம், ஒரு கோயில்ல ம், ஒரு நம்ம முக்கியமான ஆளுங்க ம், ம், ஊருக்காரங்க எல்லாருமே அன்னைக்கு ம். யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. ம், ம், யாருமே வெளியே இருக்கிற ஆளுகளை நம்ம சொந்த பந்தம் அவங்களுக்கு ம். கூப்பிடுவாங்க. ம், 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 கூட்டு ம், விருது அந்த மாதிரி வச்சு அவங்கள ம், அனுப்புவாங்க ம், சாப்பிட்டு. ம், 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 ம். அப்புறம் மத்த சடங்கு சம்பிரதாயம் என்னென்ன இருக்கும்? இது அது இந்த நம்ம இப்போ ஒரு வயசுக்கு வந்தா ம், அதுவுமே நம்ம ஒரு 5 நாள் வச்சுங்க சார். ம், அந்த 5 நாள் நம்ம வீட்டுக்குள்ளே எடுக்காம ம், அப்போ அந்த புள்ளைய நேரா பள்ளத்துக்கு கூட்டு போய் ம், பள்ளத்துல குளிக்க வச்சு ம், அங்கிருந்து நேரா வீட்டுக்கு கூட்டு போவாங்க சார். ம், ம், கூட்டு போய் அப்போ ஒரு எல்லாத்துக்கும் ஊருக்காருக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு ம், எல்லாமே செஞ்சு ம், அப்போ ஒரு அதில் ஒரு நம்ம கோல்காரர் அப்படின்னு சொல்லி ம், ஒரு இதே வச்சிருக்கிறாங்க சார். ம், அந்த அவரு அந்த திருநீர் அப்படின்னு சொல்லி ம், இருக்குங்க சார். ம், அது நாம அவரை வச்சு அது ஊத்துனாதான் அந்த டிஷ்டி கழிக்கிற மாதிரி நம்ம ஒரு இதை வச்சிருக்கோம். அவர் விட்டாதான் அந்த புண்ணை உள்ள எடுக்கிற ஓ, மாதிரி. அந்த திஷ்டி கழிக்கிறது மாதிரி. ஆமா. இப்ப அத இறந்ததுக்கு அப்புறம் இந்த சடங்குலாம் அப்படி அடக்கம் பண்ணுவாங்களா? அது எப்படி? அதுமே ஒரு 5 நாள் தான் சார். ஆ. இப்போ அதுவும் 5 நாளா? ஆமாங்க சார். இப்போ நம்ம
இறந்த பின்னாடி அப்போ இறக்கும்போது அப்போ சொந்த பந்தம் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. பார்த்து அப்போ அவங்களுக்கு குளிக்க வச்சு எண்ணெய் எல்லாம் தொட்டு எடுத்து அப்போ அந்த விபூதி அவர் என்னென்ன செஞ்சாருச்சா அந்த மாதிரி அவருக்கு செஞ்சு அப்போ தேங்காய் ஊதுபத்தி கற்பூரம் எல்லாம் வச்சு அவர் சாமி மாதிரி நினச்சி கொண்டு போட்டு அப்போ நம்ம எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதாச்சு. அடக்கம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பூஜை பண்ணிவிட்டு நேராக வந்துடுவோம் சார். வந்து ஒரு 5 நாள் ஆனால் அப்போ அவர் அந்த வீட்டுக்காரரு வெளியே அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாதுங்க சார். அவங்க வீட்டில் தான் இருக்கணும். அப்போ ஒரு 5 நாள் ஆனால் அப்போ ஊர்க்காரர்களை எல்லாம் வர வச்சு அப்போ சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்போ நாம் அந்த சாப்பாடெல்லாம் ஒரு இடத்துக்கு எடுத்து போயிங்க சார். ஒரு கல் மாதிரி இருக்குங்க சார் சாமி. அந்த இடத்துல போய் சாப்பாடு அந்த கல்லை வச்சு எல்லாம் அந்த நம்ம என்னென்ன பூஜை செய்கிறோமோ அந்த மாதிரி செஞ்சுங்க சார். அப்போ அங்கே ஒரு 5 பேர் உட்காந்து சாப்பிட்டு இப்போ மித்ததை அங்கே இருக்கிற எல்லாரும் போயிருக்கிறாள் எல்லாருமே. பரவாயில்ல. இப்போ பொண்ணு எடுக்கிறது கொடுக்கறது அதில் ஏதாச்சும் பார்ப்பீங்களா? இல்லை உங்களுக்குள்ள தான் கொடுத்துக்கணும், எங்களுக்குள்ள தான் எடுத்துக்கணும் கொடுக்குறது மாதிரி? அந்த மாதிரி தான் இருக்குங்க சார். நம்ம வேறு போய் எடுக்கிறது இல்லைங்க சார். நாம் மாமா மச்சான் இந்த மாதிரி குள்ள தான் நாங்கள் எடுக்கிறோம் சார். வேறு எடுக்கிறது இல்லைங்க சார். அது நம்ம அத்தை பொண்ணுங்க அக்கா பொண்ணுங்க அது மாதிரி அந்த மாதிரியுமே எடுக்கிறாங்க சார். அக்கா பொண்ணு மாமா பொண்ணு இந்த மாதிரி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துல நடக்குங்க சார். வெளியில சப்போஸ் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா வேற ஒரு இல்லை வேற பண்ணா கூட அது நம்ம இதுக்கு எடுக்கிறது இல்லைன்னு அவங்க அப்படியே ஒதுக்கி விட்டுருவாங்க. சேர்க்க மாட்டீங்க? சேர்க்க மாட்டாங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சேர்க்க மாட்டீங்க? ஆமாங்க சார். அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரிலாம் ஊர்ல இப்போ நடந்திருக்கா? நடந்திருக்குங்க சார். அவங்கவுங்க வந்து வந்தாலுமே அந்த ஊர்ல அவங்க அப்படியே இருக்கிறது இங்க வர மாட்டாங்க. வருவாங்க சார். வந்தாலுமே அங்கேயே இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டீங்க. சரிங்க சார். உங்களுக்கு இப்போ வனத்துறையினர் வந்து என்னென்ன மாதிரியான உதவிகள் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்னா அரசு என்னென்னலாம் பண்ணி கொடுக்கணும் இன்னும்? இப்போ அவங்க பண்ணியிருக்கிறது நம்ம கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோங்க சார். நம்ம இந்த ஃபாரஸ்டில் இந்த கண்டிஷன் பட்டா ஒன்று பண்ணி கொடுத்துருக்குறாங்க சார். அப்போ வீடு பட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நம்ம டென்ச்சு ஒரு 1.5 கிலோமீட்டர் அதுவும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சார். அப்போ மித்த வேலைகள் வரக்கூடிய வேலைகள் அதுவுமே இப்போ நாம் எழுதி கொடுத்துருக்குறோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி தர்றாங்க அப்படின்னு சொல்லி அதுவுமே பண்ணி கொடுத்துருவாங்க சார். அது நம்பிக்கை இருக்குது. அப்போ இந்த ரோடுக்கு நம்ம டிஎஃப் ஐயா என்ஓசி போட்டு நான் அனுப்பிச்சி விட்ருக்குறேன். உங்களுக்கு தார் போட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சார். மற்றபடி பழங்குடியினருக்கு வந்து நிறைய சலுகைகள் சொல்கிறாங்க, நிறைய ஒரு உரிமைகள்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கப்படுதா, கிடைக்கப்படுதா? அது கிடைக்கிறது இல்லைங்க சார். படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி சொல்கிறாங்க சார். சொல்லும்போது நாம் அங்கே போய் கேட்டால் அது நம்ம மார்க் கம்மி, உயரம் இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க சார். நிச்சயம் அது அரசு கவனத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். நிச்சயமாக மாறும். இந்த இடத்துல வீரப்பொன்னால இந்த கிராமத்தோட ஒரு 6 பேர் இறந்துருக்காங்க, மாண்டிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே வந்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தியாக இருக்குது. இந்த மண் வந்து நிறைய இயற்கையும் சுமந்துக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி நிறைய மனிதர்களோட பின்னணி கதைகளையும் சுமந்துட்டு இருக்கு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வனமகன்கள் presented by Riyasa's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ்ல the celebration began.